ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் பரிசு தொகை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பொங்கல் பரிசு தொகைன்னு பார்த்தீங்கன்னாக்கா வருடம் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த வாட்டி 2500 ரூபா கொடுக்கலான்ற மாதிரி யோகித்து வராங்க. ஏன்னா அடுத்த ஆண்டு எலெக்ஷன் வரதுனால இந்த ஆண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னாக்கா வெல்லம், கரும்பு, பச்சரிசி, சர்க்கரை போன்றவற்றை கொடுப்பாங்க. இதற்கு புதிய ஒரு அப்டேட் தான் கிடச்சிருக்கு. அந்த அப்டேட் என்ன என்றது தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் பரிசு தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் யோசனை தெரிவித்துள்ளது. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் பரிசு தொகையை கையில் கொடுத்துட்டு இருக்காங்க. அது அவங்கவுங்க வங்கி கணக்கில் வர வைக்கணும்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. கிளை உயர்நீதிமன்றம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை சேர்ந்தவர் சுந்தரர் விமல்நாதன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் தமிழகத்தில் குடும்ப அட்டைகளுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பில் சர்க்கரைக்கு பதிலாக 1 கிலோ வெல்லம் வழங்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படும் 1000 ரூபாயை குடும்ப அட்டைதாரர்கள் வங்கி கணக்கில் செலுத்தவும் கடந்த ஆண்டு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மனு தாக்கல் செய்தேன். அந்த வழக்கில் வங்கி கணக்கில் பணத்தை செலுத்துவது தொடர்பாக அடுத்த ஆண்டு உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது. அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகை சுமாராக 1.5 மாதம் தான் இருக்குது. இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. தற்போது வரை பொங்கல் பரிசு தொகை வங்கி கணக்கில் செலுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. எனவே 2025 பொங்கல் பரிசு தொகுப்பில் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் வழங்கவும் பரிசு தொகை குடும்ப அட்டைதாரர் வங்கி கணக்கில் செலுத்தவும் பொங்கல் பரிசு தொகுப்பு போது வழங்கப்படும் கரும்பு, தேங்காய் போன்ற பொருட்களை தமிழக அரசு விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து உத்தரவிட வேண்டும் சொல்லிட்டு மனுதாரர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ், AT மாரிக்லட் அமர்வில் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் பொங்கல் பரிசு தொகை வங்கி கணக்கில் செலுத்தலாமே என கேள்வி எழுப்பினர். இதற்கு அரசு தரப்பில் 1000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தும் போது குறைஞ்சபட்ச தொகை இருப்பில் இல்லை என்பதற்காக வங்கிகள் இந்த பணத்தை பிடித்தம் செய்யப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மனுதாரர் தரப்பில் மகளிர் உரிமை தொகை வங்கி கணக்கில் மூலம் வழங்கப்படுவது போல் பொங்கல் பரிசு தொகை வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும் தெரிவித்திருந்தன சொல்லியிருந்தாங்க. அதையடுத்து நீதிபதிகள் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தெரிவித்தது போல் பொங்கல் பரிசு தொகை குடும்ப அட்டைகள் வங்கி கணக்கில் செலுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து நுகர்வோர் வணிகக்கழகம், வாணிப கழகம் கூடுதல் செயலாளர் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணை டிசம்பர் 19 தள்ளி வைத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகை அக்கௌண்ட்டில் வரணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வருமா இல்லை கையில் கொடுப்பாங்களான்றது பார்க்க போகிறோம். ஆனால் கண்டிப்பாக பொங்கல் பரிசு தொகை இந்த ஆண்டும் இருக்குது. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா 1500 2000 ரூபா கொடுப்பாங்க. ஏன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மகளிருக்காக 1000 ரூபா கொடுக்குறாங்க. பொங்கல் பரிசு ஒரு 1500 கொடுத்தாங்கன்னா 2500 ரூபாய் இந்த ஆண்டு பொங்கல் பரிசாக உங்களுக்கு தமிழக அரசாங்கம் கொடுக்க போகிறாங்க. அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.